வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். இன்றைக்கி 5 விதமான சட்னி வகை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. வேர்க்கடலை சட்னி செய்ய கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல், 2 இஞ்சி துண்டு, 1 தக்காளி சேர்த்து மிதமான சூட்டில் வதக்கி எடுத்துக்குங்க. வதங்கின பிறகு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் புளி, 1 டீஸ்பூன் உப்பு, தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிக்குங்க. சட்னியை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சிங்க. கடாயில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை சட்னி செய்ய கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 4 பூண்டு பல், 2 சிறிய இஞ்சி துண்டு, கொஞ்சம் புளி, 2 தக்காளி, 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. மிதமான சூட்டில் 5 நிமிஷம் இதை வதக்கிக்குங்க. கருவேப்பிலையே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது போல் கருவேப்பிலை சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிக்கிங்க. சட்னியை அரைச்சாச்சு. சட்னியை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சிங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்குங்க. தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான ஹெல்தியான கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கடலைப்பருப்பு சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பு சட்னி செய்ய கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்து பொன்னிறமாக மிதமான சூட்டில் வறுத்தெடுத்துக்குங்க. கடலைப்பருப்பை வறுத்தெடுத்த பிறகு அதே கடாயில் 1 வெங்காயம், 6 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல், 2 இஞ்சி துண்டு, 1 தக்காளி சேர்த்து மிதமான சூட்டில் வதக்கி எடுத்துக்குங்க. வதங்கின பிறகு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சிக்கிங்க. தாளிப்புக்கு கடாய் வச்சிங்க. கடாயில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்ததும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சட்னியை தாளிப்போடு சேர்த்துருங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சுவையான கடலைப்பருப்பு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வெங்காய சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயத்தை இது போல் தோலை உரிச்சிட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காய சட்னி செய்ய கடாய் வச்சிங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 4 வரமிளகாய், கொஞ்சம் புளி, 4 பூண்டு பல், உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கிக்கிங்க. வெங்காயம் இது போல் வதங்கின பிறகு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து சட்னியை மிக்சியில் அரைச்சிக்குங்க. சட்னியை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சிங்க. கடாயில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரசாரமான வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி செய்ய அரை மூடி தேங்காவை தேங்காயோடைய மேல் தோலை சீவி எடுத்துட்டு இதை போல் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். 1 பூண்டு பல், சிறிய இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். சட்னியை அரைச்சாச்சு. இது போல் அரைச்சிக்குங்க. சட்னியை தாளிச்சிக்கலாம். கடாய் வச்சுக்கிங்க. கடாயில் 2 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பை சட்னி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நீங்களும் இந்த 5 விதமான சட்னி வகையை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.